ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ என்னடா வெள்ளை சட்டையை போட்டு எங்கே கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? திருவள்ளரைக்கு தான். இல்லை ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இல்லை திருவையாறு போகிறோம். எதுக்குன்னா அல்வா சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால திருச்சியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி போய் அல்வா சாப்பிட போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சோழரை தாண்டி கல்லணை ரோட்டில் இருக்கும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அல்வாவை சாப்பிட்டு வருவோம் வாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அல்வா ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணியாச்சு, அதுவும் வந்துச்சு. இனிப்பு பிளஸ் காரம் ரெண்டுமே உள்ள அமிர்த மாதிரி எனக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நான் மெய் மறந்து போறீங்க, கண்ணெல்லாம் சொருகுது. எங்க போயிட்டு இருக்கு? சுற்றுச்சு. நான் அது கேட்கல, நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு கேட்குறேன். எனக்கும் தான் சுட்டுச்சு. நான் ஏதாவது சொன்னேன்னா கொஞ்சம் சவுண்டா பேசு. இது வேற பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட் இங்கே டீ கிடையாது, அதனால ஆளுக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். வரோம் பாருங்க. பிளேட் அல்வா 2 காஃபி எல்லாம் சேர்த்து 90 ரூபா தாங்க. அப்புறம் இவன் வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் வாங்கிட்டான். பக்கத்துலேயே ஆட்கொண்டார் கோயில் இருக்குடா, வா போகலாம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு. ஆட்கொண்டார் கால பைரவர் கோயிலில் தாங்க இருக்கும். இங்கே குங்குளியம் வாங்கி கொட்டினா மேலே நெருப்பு எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு மரண தோஷம்லாம் நீங்கன்னு சொன்னாங்க. ஸோ வாங்கி கொட்டிடலான்னு ஒரு யோசனை, அதான் கொட்டிகிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஒண்ணுமே தெரியலையே. நான் போட்டேன், அடுத்து அவன் போடுவான் பாருங்க. இப்ப நான் அந்த அக்னி கிணறுக்குள்ள கொட்டினது வந்து குங்குளிங்க. இது பக்கத்திலேயே கிடைக்கும், கடையில வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே தான்டா திங்களூர் சந்திரன் கோயில், அங்கேயே போயிடுவோம் ஒரு ஷிஃப்ட். வா. அதனால கைலாசநாத சுவாமி கோவில் சந்திர பகவான் சந்திரநாத். 1
ஹாய் மக்களே. ஆக்சுவலாக அல்வா சாப்பிட வந்தோம். அல்வா வந்து நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. அப்படி பக்கத்தில் தானே இருக்குன்னு நடந்து போயிட்டு ஆட்கொண்டாரையும் பார்த்தாச்சு, தரிசனம் வாங்கியாச்சு. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தானே இருக்குது திங்களூர்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஐயாரப்பர் கோயில்ல இருந்து திங்களூர் வந்து 3 கிலோமீட்டர் தான். அதுக்குள்ள இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம சந்திரன் கோயிலை பார்த்துடலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நாங்க இங்க வந்தது. ஃபர்ஸ்ட் நாள் ஒர்க் அது முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. அடுத்து திருவையாறு வரைக்கும் வந்தாச்சு. ஒரு லாஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஐயாரப்பர் வீடியோ போட்டிருக்கோம். அதை கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்க அதையும். ஸோ அங்கேருந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்ப சந்திரன் கோயிலை மிஸ் பண்ணியாச்சு. ஸோ சந்திரன் கோயிலை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த சந்திரன் கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி, மன அழுத்தம், டிப்ரெஷன்லாம் இருந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லொக்கேஷனும் அந்த மாதிரி இருக்கு, கோயிலும் அது மாதிரியான கோயில் தான். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து கைலாசநாதர் தான் முக்கியமான மூலவராக இருக்காரு. சந்திரனுக்கு வந்து தனி சன்னதி இருக்கு. எதனால இங்கே வந்துட்டு சந்திரன் தனி சன்னதினா, தக்ஷனுக்கு வந்து ஒரு 32 பெண்களோ, அதுல வந்து ரோகிணி மேல மட்டும் ரொம்ப ஈர்ப்பா இருந்திருக்காரு, பிரைட்டா இருக்கனால சந்திரன். ஸோ அதனால அந்த இவர் என்ன பண்ணிருக்காரு, தக்ஷன் வந்து சபிச்சிடறாரு, நீ பிரைட்டா இருக்குல்ல, அதனால உனக்கு பிரைட்னஸே இருக்கக்கூடாது, உனக்கு ஒளி வெளிச்சமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தக்ஷன் சாபம் உழவும். இவர் நேரம் என்ன பண்றது, ஒரு இடத்துலயா தவழ்ந்து கடைசியா இங்க வந்து உட்காந்து கைலாசநாதரை கேட்டு தவம் பண்றாரு. இந்த மாதிரி சாபம் விட்டாங்க அப்படின்னா அவரு மனம் உருகி, உனக்கு வந்து 15 நாள் வந்து நான் உனக்கு பிரைட்னஸ் தரேன், 15 நாள் வந்து நீ வெளிச்சம் இல்லாம தேஞ்சிக்கிட்டே போகன்றதுதான் வளர்பிறை தேய்பிறைன்னு முடிவாச்சு. பௌர்ணமி வரும், அடுத்து அமாவாசை. இன்னைக்கு நாங்க வந்திருக்க நாள் வந்து அமாவாசை. ஸோ நீங்களும் வாங்க, வந்து கோயிலை என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அந்த பழைய படம் ஒன்று இருக்கும், திருவிளையாட ஆரம்பமா ஏதோ ஒரு படத்துல வந்து திருநாவுக்கரசர் வந்து இந்த திங்களூர்ல வந்து தான் ஒரு பையனுக்கு வந்து பாம்பு கடி வந்து சரியாகிற மாதிரி ஒரு பாட்டு பாடி பாம்பு கடி சரி பண்ணுவாரு. அந்த கிளிப்ஸ் இருந்தாலும் போட்டு விடுறேன், அது தெரியாது எனக்கு. அது திருநாவுக்கரசர்ன்றது வந்து அப்பர், நால்வர்லயே அவர் தான் வயது முதியவர், நிறைய கோயில் திருப்பணி பண்ணுவார். ஸோ அப்படி திருப்பணி பண்ணும்போது அப்பூதியடிகளார்னு ஒரு இவர் ராஜா, அவர் இந்த இடத்துல ஆட்சி செய்யும்போது இந்த கோயிலை திருப்பணி பண்ண வருவார். அவர் வந்து வயசு முதியோர்களுக்குலாம் நல்லா சாப்பாடு போடுறது, நல்லா கவனிச்சுக்கிறது, நல்லா பார்த்துக்கிட்ட அரசர். அப்படி பார்த்துக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு லஞ்சு கூப்பிடும்போது அவங்க பையன் வந்து இலையறுக்க போகும்போது பாம்பு போட்டு தெரியும். அப்போ வந்து இவரு அப்பர் பாடுவார், நாதன் முடி மேலே இருக்கு நல்ல பாம்பு. ஆமா, அந்த பாட்டு கேட்டிருக்கேன். அது முடிச்ச உடனே அந்த பையனுக்கு உயிர் வந்துடும், விஷம்லாம் இறந்துடும். ஸோ இன்னும் இந்த ஊர் மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க, இந்த பாம்பே கடிக்காது, அப்படி கடிச்சாலும் விஷம் ஏறாதுன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு திங்களூர். அது ஒரு சிறப்பு. ஸோ டைம் கிடைச்சா வாங்க. அதே மாதிரி நவகிரகங்களோட தனி சந்திரன் சன்னதி இதுதான். ஆமா. ஸோ இதோட இந்த விழாவை நாங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் விழாக்கு என்னன்றதை தொடர்ந்து பாருங்க. சந்திரனுக்குன்னு தனியா இருக்கிற கோவில் வந்து இதுதான். இது வந்து அது என்ன பரிகாரம்னா, பரிகாரம் சந்திர இல்லடா, பரிகாரம் கழிப்பாங்களடா. ஆமா, அது வந்து இந்த கோயில்ல என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கழிப்பாங்க. இருக்கு. ஆமா, அது ஒரு சில பரிகாரம் சொல்லுவாங்க, தோஷம் அந்த மாதிரி இதுல வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுல இந்த கோயிலும் ஒரு ஸ்பெஷல் தான் பரிகாரம் கழிக்கு இது பண்றதுல. ஸோ கண்டிப்பா வாங்க, டைம் கிடைச்சிச்சுன்னா ஃப்ரீ டைம்ல கூட வந்துட்டு தரிசனம் பெற்றுப்போங்க. அட்மாஸ்பியர்லாம் நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல வந்து அது மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். இப்போ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. கார் பார்க்கிங் நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. வாங்க. நீங்கள் திங்களூர்ல ஊர்ல இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து உள்ள வரதுக்கு பஸ் கிடையாது, ஒரு 2 கிலோமீட்டர். அங்கேயே ஆட்டோ அவைலபிளாக இருக்கு. நீங்கள் ஒரு 4-5 பேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு 40 ரூபா 30 ரூபா வரும், மொத்தமாக 150 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து ஆள் வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து வராங்க, ஆந்திராலேருந்து, தெலுங்கானாலேருந்து, கர்நாடகாவிலேருந்து வராங்க. ஸோ நீங்களே இப்போ நாங்கள் உட்காந்துருக்கும் போதே இங்கே எயித்தாப்பில் வந்து ஏபி கார் ஒன்று நிற்கிது, மகாராஷ்டிரா கார் ஒன்று நிற்கிது. ஆமாம், அது மாதிரி ரொம்ப கர்நாடகாவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில். நம்ம ஊர் ஆளுங்க தான் கொஞ்சம் சால்ட்டாக இருக்கும். ஸோ காலைல கிளம்பணும், அல்வால ஆரம்பிச்சோம், இப்போ சந்திரன் கோயிலோட முடிக்கிறோம். ஆட்கொண்டார் பார்த்துட்டு அடுத்து வந்து சந்திரனை பார்த்தாச்சு. இப்போ வந்து வீட்டை பார்க்க போக வேண்டியது. அவ்வளோதாங்க. பாப்போம். பாய்.